ஹலோங்க, நான் மீனாட்சி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஹாஃப் டபுள் க்ரோஷே. சாரிங்க, சேலஞ்சுன்னு போட்டுட்டு நடுவில் கொஞ்ச நாள் அப்படியே நிறுத்திட்டேன். ஒரு 5 டேஸோடு நிறுத்திட்டேன். பிகாஸ் எனக்கு ஃபேமிலி சுச்சுவேஷன் கொஞ்சம் அப்படி என்னால் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அதை கரெக்ட் பண்ணி போட முடியல. டைம் இல்லை, அதுக்கான டைம் இல்லை. ஸோ இனிமேல் முடிஞ்ச வரைக்கும் கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் உங்களுக்கு அந்த 5 வீடியோலேயே நான் எப்படி எடுக்கிறேங்கிறது தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு கிளாஸஸ் பிடிச்சிருந்தா, உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறது பிடிச்சிருந்துச்சுன்னா நான் லைவ் கிளாஸஸ் எடுக்கிறேன், ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறேன். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷேயில் இந்த ஃபஸ்ட்டு ஹாஃப் எப்படி சிங்கிள் க்ரோஷேக்கு ஒரு செயின் மட்டும் விட்டோமோ அந்த மாதிரி ஹாஃப் டபுள் க்ரோஷேக்கும் ஒரு செயின் மட்டும் விடணும். ஸோ இப்போ நான் இங்கே 16 செயின்ஸ் போட்டிருக்கேன் டோட்டலாக. ஸோ இப்போ ஒரு செயினை விட்டுட்டு ஃபஸ்ட்டு நீடில் யானை இது பண்ணிக்கோங்க, ரொட்டேட் பண்ணி யானை எடுத்து புல் எடுத்துட்டு ஸோ ஒரு செயின் இந்த ஃபஸ்ட்டு செயினை விட்டுட்டு இந்த செகண்ட் செயினில் இன்சர்ட் பண்ணுங்கள். இந்த செகண்ட் செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணி திருப்பி யானை புல் பண்ணி வெளியே இழுத்திங்கன்னா இப்போது 3 லூப் இருக்கும் பாருங்கள், 3 லூப்ஸ் இருக்கும். ஸோ திருப்பி யானை புல் பண்ணி நம்ம எடுத்து இந்த 3 லூப்ஸ்குள்ளேயும் சேர்த்து ஒரே இதுவாக எடுத்துடணும். ஸோ இது தாங்க ஹாஃப் டபுள் க்ரோஷே. திருப்பி சொல்கிறேன் பாருங்கள். செயினில் இந்த நீடில் யானை ரொட்டேட் பண்ணணும். யானை ரொட்டேட் பண்ணி இப்போ யானை ரொட்டேட் பண்ணி எடுத்துட்டு அடுத்த செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணி திருப்பி யானை புல் பண்ணி வெளியே இழுக்கிறேன். ஸோ இப்போது 3 லூப் இருக்குது, நல்லா தெரியுதுங்களா? 3 லூப் இருக்குது. திருப்பி யானை நீடில் சுற்றி புல் த்ரூ பண்ணி வெளியே இழுத்தா ஸோ புல் பண்ணி இழுத்துட்டேன். இப்போது 3 லூப்ஸ் இருக்குது. திருப்பி யானை புல் த்ரூ பண்ணுறேன். ஸோ புல் த்ரூ பண்ணி வெளியே எடுத்தால் யூ வில் கெட் ஒன்லி 1 லூப். ஒரே ஒரு லூப் தாங்க இருக்கும், ஒரு லூப் ஆக்கிடணும். அது தாங்க ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஸோ திருப்பி செயினில் ரொட்டேட் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணி செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணி நீடில் ரொட்டேட் பண்ணி நீடில் இன்சர்ட் பண்ணி செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணி யானை பிடிச்சி நூலில் எடுத்து 3 லூப் வந்துடும். திருப்பி யானை நீடில் ரொட்டேட் பண்ணணும். நீடில் ரொட்டேட் பண்ணி எடுத்தோம்னா ஒரே லூப்பு. நான் சொல்கிறது புரியுதுங்களா? பாருங்கள். பாருங்கள், இப்போ நமக்கு 15 ஹாஃப் டபுள் க்ரோஷே கிடச்சிருச்சு. இப்போ இதில் என்ன அப்படின்னா, நமக்கு சிங்கிள் க்ரோஷேவை விட இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். அதுதான் ஹாஃப் டபுள் க்ரோஷேக்கும் சிங்கிள் க்ரோஷேக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அடுத்த லைன் போட போகிறோம். அதுக்கு நம்ம இங்கே ஒரு செயின் விட்டோம் இல்லையா, இப்போது இங்கே நம்ம ஒரு செயின் போட்டுக்க போகிறோம். போட்டுட்டு நம்ம இதை எப்படி திருப்பிட்டு, நான் ஏற்கனவே உங்களுக்கு சிங்கிள் க்ரோஷேக்கு சொல்லியிருப்பேன், இந்த செயினுக்குள்ளே இன்சர்ட் பண்ணணும், ஃபுல் செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணணும்னு.
ஸோ இப்போ நீங்கள் ஒரு செயின் விடணும்னு நினச்சிட்டு இந்த செயினை விட்டுறாதீங்க, அப்படி விடக்கூடாது. அதுக்கு தான் நம்ம ஒரு செயினை போட்டுட்டு திருப்பியிருக்கோம். ஸோ இந்த 2வது செயின்லேருந்து ஆரம்பிக்கக்கூடாது, இந்த ஃபர்ஸ்ட் செயின்லேருந்தே ஆரம்பிச்சிடணும். நம்ம செயின் விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் எக்ஸ்ட்ரா ஒரு செயின் இங்கே போட்டு நம்ம திருப்பியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நீடில் யானை சுற்றுங்க, சுற்றிட்டு இன்சர்ட் பண்ணி யானை எடுங்க. எடுத்தால் இப்போது 3 லூப் நிற்கும். ஸோ திருப்பி யானை புல் பண்ணுங்கள், புல் த்ரூ பண்ணால் ஒரே லூப் ஆயிரும். நான் திருப்பி பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீடில் யானை சுற்றுங்க, சுற்றி இன்சர்ட் பண்ணுங்கள், பண்ணி திருப்பி யானை புல் பண்ணி வெளியே இழுங்க. இழுத்தா 3 லூப்பு, திருப்பி ஒரே லூப் ஆக்கிடுங்க. யானை சுற்றுங்க, நீடில் இன்சர்ட் பண்ணுங்கள், செயின்குள்ளே இப்படி இருங்க, ஃபுல் செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணணும். திருப்பி யானை பிடிச்சி இந்த 3 லூப்புலேயும் விட்டு எடுக்கணும். சுற்றணும், இன்சர்ட் பண்ணணும், எடுக்கணும். 3 லூப் கிடச்சதுக்கப்புறம் 3 லூப்பை ஒரே லூப் ஆக்கணும். இது தாங்க ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஹாஃப் டபுள் க்ரோஷேவோட ஷார்ட் ஃபார்ம் வந்து HDC. நான் அதை பின் வந்து உங்களுக்கு ஓகேவா. இப்போ திருப்பி அந்த இந்த லாஸ்ட்டுக்கு வந்த உடனே திருப்பி ஒரு செயின் போட்டு திருப்பி நீங்கள் ரொட்டேட் பண்ணணும். திருப்பி இதே ப்ராசஸ் தான். இதில் இன்னொரு டிப் மெயினாக சொல்கிறேன், கவனிங்க. இப்போது நம்ம வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் இங்கே முடிச்சிட்டேன் அப்படின்னு நினச்சி இந்த இடத்துல செயினை போட்டு திருப்பிடாதீங்க. இந்த லாஸ்ட் செயின் இன்னும் இருக்குது. ஓகேங்களா. என்ன இப்போ மெயின் டிப்னா, இப்போது இங்கே வந்து லாஸ்ட் செயின் இருக்குது அப்படின்னு நினச்சி இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே கடைசி செயினை சில பேர் விட்டுருவீங்க. அப்படி விட்டுட்டிங்கன்னா கோணலாக போயிடும். இப்போ இங்கே வந்து யான் உங்களுக்கு பல்ஜாக இருக்குது, பட் கோடலாக போயிடும். அப்படி போகக்கூடாதுன்னா ஒன்று நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணி பாருங்கள், 14 ஸ்டிச்சஸ் இருக்கான்னு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 ஸ்டிச்சஸ் இருக்குது. ஸோ 14 ஸ்டிச்சஸ் இருக்கான்னு கவுண்ட் பண்ணி பாருங்கள். கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு 14 இருந்துச்சுன்னா கீழே 14 தான் போட்டிருக்கீங்க, மேலே 14 இருந்துச்சுன்னா ஓகே, கரெக்ட் உங்களோட இது. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கடைசியில் இருக்கிற செயினில் ஒன்று நீங்கள் போடுற மாதிரி ஒரு செயினை நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த செயின் கடைசி செயின் அதான் இருக்கும் மோஸ்ட் ப்ராபப்ளி. அதை செக் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோங்கிறது எப்படி பார்ப்பீங்க அப்படின்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் ரோ. இந்த ஒரு பாயிண்ட் தெரியுதுல்ல, இந்த ஒரு ஸ்டிச், இதுதான் ஃபர்ஸ்ட் ரோ, இதுதான் செகண்ட் ரோ. ஸோ நல்லா பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும், இந்த லைன் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு, இந்த லைன் ஃபுல்லாக செகண்டு, அந்த மாதிரி. ஸோ இப்போ திருப்பி இந்த இடம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம ஒரு செயின் போட்டுட்டு ரொட்டேட் பண்ணணும். பண்ணி திருப்பி நம்மளோட ப்ராசஸை கண்டினியூ பண்ணணும் ஃபுல்லாக. ஸோ இந்த மாதிரி ஒரு 5-6 லைன் போட்டிங்கன்னா தான் உங்களால் ஈஸியாக உங்கள் ப்ராக்டிஸ்க்கு இதுவாகும். ஈஸியாக ப்ராக்டிஸ் கிடச்சா தான் அடுத்தடுத்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வேகமாக வர ஆரம்பிச்சிடும் ஸ்டிச்சஸ்ஸு. ஸோ இப்போது இங்கே தான் இது ஒரு வேளை இந்த இடத்துல நீங்கள் முடிக்க போகிறீங்க அப்படின்னா இது எப்படி முடிப்பீங்க, இங்கே செயின் இருக்குது. ஸோ இந்த நூலை உள்ளே இப்படி விட்டு எடுத்து இந்த இடத்துல கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணி விட்டுட்டு இந்த நூலை இப்படி இழுத்து விட்டு டைட்டாக இப்படி இழுத்திங்கன்னா அது முடிச்சா விழுந்துடும். நான் இப்போ கட் பண்ண முடியாதுங்க, நூல் வேஸ்ட்டாக போகும். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக தானே பண்ணுறேன். நான் சிங்கிள் க்ரோஷேவோட வீடியோலேயே எப்படி முடிச்சு போட்டு அந்த இடத்த கட் பண்ணி அந்த இடத்த முடிக்கணும்னு சொல்லியிருப்பேன். அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.